அனைவருக்கும் வணக்கம். ஜனநாயகன் படம் ரிலீஸ் சம்பந்தப்பட்ட செய்தி. அதாவது இதை பயங்கர எக்ஸைட்மெண்ட்டோட ஓப்பன் பண்ணி சொல்லியிருக்க வேண்டிய ஒரு செய்தி. ஆனால் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷண்ட் காப்பாற்ற முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிகழ்வு. தற்காலிகமாக மீண்டும் தொடர்கிறது காத்திருப்பு. விஜய் ரசிகர்களுக்கும் ஜனநாயகன் படத்தை திரையரங்கில் பார்க்க வேண்டும் என்று எல்லாருமே காத்துட்டு இருக்கிறாங்க இல்லையா? நிறைய பேர் விஜய் அவர்களுடைய கடைசி படம் அதோடைய ஃபேர்வெல் எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டுலாம். ஓகே, நிறைய பேர் கமெண்ட்ல சில பேர் கேட்கலாம், எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, இது ஒரு பிரச்சனையா, இது ஒரு பெரிய இஷ்யூவா, இதை பற்றி பேசணுமா அப்படின்ட்டு. இருக்கிற பிரச்சனையில இது ஒரு பிரச்சனை தான், பேசுவோம். ஏன்னா இது வெறுமனே ஒரு படமா இல்லை, இதை சுற்றி அவ்வளோ அரசியல் நடந்துட்டு இருக்குது. பராசக்தி ஆகட்டும், ஜனநாயகன் ஆகட்டும், வெறும் சினிமா என்று ஒதுக்கிவிட முடியாது. அவ்வளோ அரசியல் இது இருக்கிறதுனால அதை பேசித்தாங்க ஆகணும். என்ன விஷயம், படத்தை வந்து திடீர்னு கடைசி நிமிஷத்தில் இவங்களுக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கூட கிடைக்க விடாமல் பண்ணிடுறாங்க. என்னை கேட்டால் எங்களுக்கு வந்து சில அப்ஜெக்ஷன் இருக்குது. அந்த படத்தை பார்த்த குழுவில் ஒருத்தருக்கு அப்ஜெக்ஷன், அது ஏதோ மைனாரிட்டிஸை புண்படுத்துகிற மாதிரி இருக்குது, மேலும் சில காரணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, லெட்டர் கொடுக்குறாங்க. அதை சேர்பர்சன் வந்து அதை அந்த கம்ப்ளைண்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவர் வந்து இதை ரிவைசிங் கமிட்டிக்கு போடணும், மீண்டும் இதை வந்து இன்னொரு குழு பார்த்து தணிக்கை கொடுப்போம் அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கு முன்னாடியே படத்துக்கு யூஏ கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டாங்க. நிறைய கட்சி சொல்லியிருந்தாங்க, இதெல்லாமே பண்ணி முடிச்சிருந்தது. எப்பயோ சர்டிஃபிகேட் வர வேண்டியது, படம் ரிலீஸுக்கு 5 நாளைக்கு முன்னாடி சர்டிஃபிகேட் வர வேண்டியது, வரல. இதுக்கு பின்னாடி என்னென்ன கன்ஸ்பிரசி இருக்குதுன்னுலாம் ஓடிட்டு இருந்த அந்த சூழலில் அவசரமாக படக்குழு வந்து என்ன பண்ணுறாங்க, கோர்ட்டுக்கு ஓடுறாங்க. 7ஆம் தேதி ஓடுறாங்க. போயிட்டு கேட்குறாங்க, மன்றாடுறாங்க. 500 கோடி ரூபா இதில் இன்வால்வ் ஆகிருக்குது. அது மட்டும் இல்லாமல் அத்தனை பேர், இது ஒருத்தனுடைய லாபம் கிடையாது. அதை வந்து டெரிட்டரியா, மாநில வாரியா, மாவட்ட வாரியா, மண்டல வாரியா, தேட்டர் வாரியான்னு சொல்லி அவ்வளோ இடங்கள்ல அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லி எத்தனையோ பேர் வாங்கி போட்டு இதை நம்பி பெரிய ஒரு பொருளாதாரம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அப்படின்னும் போது இதில் விளையாடாதீங்க, வேணாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எங்களுக்கு அப்ஜெக்ஷன் இருக்குது, உங்களுக்கு எதனா பதில் வேணும்னா சொல்லுங்க, நாங்கள் வந்து பதில் மனு வேணால் தாக்கல் பண்ணுறோம். ஸோ இதை டிலே பண்ணும் அப்படிங்கிறது தான் அவங்க தணிக்கை குழுவுடைய நோக்கம் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. இதை கேட்ட நீதிபதி அவர்கள் என்ன சொல்கிறாரு, ரைட்டு, இந்த வழக்குடைய உத்தரவை நான் 9ஆம் தேதி தரேன் அப்படின்ட்டு. படம் ரிலீஸே 9ஆம் தேதி. 9ஆம் தேதி காலையில் 10:30க்கு நான் உத்தரவு தரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை எடுத்து போகிறாங்க. இன்னைக்கு 10:30க்கு எல்லாரும் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டோட காத்திருந்து போய் பார்க்குறாங்க. தியேட்டரில் படம் பார்க்குற மாதிரி லைவில் உட்காந்து அந்த லைவ் லாவை பார்த்துட்டு இருக்கிறாங்க. தரமான உத்தரவு, நீதிபதி ஆஷா அவர்கள் தரமான உத்தரவு கொடுக்குறாரு. இதை வந்து தணிக்கை குழுவை வச்சு செய்கிறாரு. உண்மையிலேயே ஒரு படிச்சிடறேன் பாருங்க, அவர் என்னென்ன உத்தரவு கொடுத்தாரு அப்படிங்கிறத. ஏன் பாப்பா, அது நல்ல விஷயம் தானே அப்படின்னு. அங்கதான் ட்விஸ்ட். அவ்வளோ உத்தரவு கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போ மேல்முறையீடு பண்றேன் அப்படின்னு சொல்லி போயிருக்கிறாங்க. என்னத்துக்கு பண்றாங்க அப்படின்னு தெரியல. பாருங்க, இன்னைக்கு நீதிபதி என்ன சொன்னார் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். After examining materials, it is crystal clear that the complainant's grievance appears to be an afterthought. அதாவது இந்த மெட்டீரியல் இவங்க தரப்பில் எடுத்து வச்சதாகட்டும், அவங்க தரப்பில் எடுத்து வச்சதாகட்டும், உங்களுடைய வாதங்கள் இது எல்லாத்தையும் பார்க்கும்போது தெளிவாக ஒரு விஷயம் தெரிகிறது. மனுதாரர்னா யாரு, போர்டு, சென்சார் போர்டு, அவர்களுடைய அந்த லெட்டர் ஆகட்டும், அவருடைய அந்த உத்தரவாகட்டும், ஏதோ திடீர்னு அவர்களுக்கு வந்த யோசனை போல இருக்கிறது அப்படிங்கிறத சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் the court says entertaining such complaints would give rise to dangerous trend. இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்களை எல்லாம் வந்து என்ன பண்றது, கன்சிடர் பண்றதோ அல்லது வந்து அதை வந்து ஊக்குவிப்பதோ ஒரு மோசமான ஒரு ட்ரெண்டை நோக்கி கொண்டு போவோம். என்னங்க இது அப்படின்னு சொல்லி கண்டிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம மீண்டும் என்ன சொல்றாரு, the chairperson's letter uploaded on January 6th is without jurisdiction. இதுக்கு என்ன பொருள்னா, அதாவது டிசம்பர் 18ஆம் தேதி இவங்க படத்தை சப்மிட் பண்ணிட்டாங்களா தணிக்கைக்காக. அப்போ ஜனவரி 5க்குள்ள இவங்க என்ன பண்ணிட்டாங்க, படத்தையும் பார்த்துட்டு கட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு அதுக்கு வந்து யூஏ கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்களா, அது உறுதின்னு சொல்லி செய்தி எல்லாமே வந்துருச்சா. அதுக்கப்புறம் மறுபடியும் ஜனவரி 5க்கு அந்த படத்தை பார்த்து அந்த தணிக்கை குழுவில் இருந்த ஒருத்தர் அப்ஜெக்ஷன் பண்றாரு அப்படிங்கிறதுக்காக படத்தை வந்து மறு தணிக்கைக்கு போடணும்னு சொல்லி 6ஆம் தேதி இவங்க லெட்டர் கொடுக்குறாங்க இல்லையா. அந்த லெட்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த சேர்பர்சனுடைய அதிகார வரம்புக்கு அப்பாற்பட்டது. உங்களுக்கு அந்த பவர்லாம் இல்லை அப்படிங்கிறத நீதிபதி அவர்கள் சொல்றாரு. ஏன்னா ஆல்ரெடி நீங்க சர்டிபிகேட் தரேன்னு சொல்லி அவங்களுக்கு அவ்வளோ மாடிஃபிகேஷன் பண்ண சொல்லி அவங்க அதை பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீதிபதி சொல்றாரு. மேலும் the court says once the modifications are recommended by the committee is carried out, கமிட்டியால் பரிந்துரைக்கப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் செய்து முடிக்கப்பட்ட பிறகு the certificate would automatically follow. ஆட்டோமேட்டிக்கா சர்டிபிகேட் அப்படிங்கிறது வழங்கப்பட வேண்டும்.
இதுல ஒண்ணு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு பயங்கர டெக்னிக்கலா ராக்கெட் சயின்ஸ்லாம் ஒண்ணும் இல்லை. நீங்க சொன்னதெல்லாம் அவங்க செஞ்சுட்டாங்க. அடுத்து சர்டிபிகேட் கொடுக்கறது தான் உங்க வேலை அப்படிங்கறத நீதிபதி சொல்ல வராரு. எனவே இந்த நீதிமன்றம் என்ன உத்தரவிடுகிறது என்றால், நீங்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த கம்ப்ளைண்ட் ஆகட்டும், இந்த லெட்டர் ஆகட்டும், உங்களுடைய அதிகார வரம்புக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயமாக இருப்பதால நாங்கள் எங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி உங்களுடைய லெட்டரை நாங்க தள்ளுபடி பண்றோம். அதை தூக்கி இப்படி ஓரம் வச்சிருங்க. வச்சுட்டு இந்த படத்துக்கு ஏற்கனவே நீங்கள் சொன்னபடி யூஏ சர்டிபிகேட் கொடுங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவு போட்டுருது. இது உத்தரவு போட்ட உடனே பார்த்தீங்கன்னா பயங்கரமா, அதிகபட்சம்லாம் இல்லைங்க, ஒரு 10 நிமிஷம் பயங்கரமான ஒரு கொண்டாட்டம். எல்லாரும் மகிழ்ச்சி. விஜய் ரசிகர்கள், அந்த படத்துக்காக காத்திருந்தவர்கள் எல்லாரும் அப்படி மகிழ்ச்சி. அவங்களுடைய மகிழ்ச்சியை பகிர்றாங்க, போடுறா பரவாயில்றா சூப்பர்ரா, அடுத்து எப்போ ரிலீஸ் ஆக போகுது, இந்த ஜனவரி இந்த பொங்கல் வீக்கெண்டுக்குள்ளே, ஏற்கனவே 2 நாள் வேஸ்டா போக போகுது, அட்லீஸ்ட் மீதி 8 நாள் அந்த வீக்கெண்ட் ஆச்சும் பயன்படுத்தி படம் ரிலீஸ் ஆச்சுன்னா தான் கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா நிறைய விஷயங்கள் பேசப்பட்டு வந்துட்டு இருக்குது. அடுத்த 10 நிமிஷத்தில் அடுத்த பிரேக்கிங் நியூஸ் வருது. என்னது? மேல்முறையீட்டுக்கு போகிறாங்க. நம்ம அந்த உத்தரவை லைவ்ல பார்த்துட்டு இருக்கும்போதே சரி ரைட்டு, நீதிபதி இன்னைக்கு வந்து படத்துக்கு ஆதரவாக தான் உத்தரவு கொடுக்குற மாதிரி தெரியுது அப்படிங்கிறத சென்ஸ் பண்ணிட்டோம். ஆனாலும் இவங்க மட்டும் அப்பீலுக்கு போகாமல் இருந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லடா, இன்னைக்கு சாயந்தரம் மேக்ஸிமம் நாளைக்குள்ள சர்டிஃபிகேட் கைக்கு வந்துடும், ஷெட்யூல் அவங்க எப்படி ஏற்ற மாதிரி பண்ணுறாங்களோ அந்த மாதிரி பண்ணிட்டு டக்குன்னு வந்து பிளான் பண்ணி அவங்க ரிலீஸ் பண்ணிடலாமே அப்படின்னும் போதே இல்லை. ஆனாலும் இவங்களால நம்ப முடியாது, இவங்க ஒருவேளை அப்பீல் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்னு போது பார்த்தா உத்தரவு அந்த அடுத்த நிமிஷம் சொல்லிடுறாரு. யாரு? அவர் தாங்க ஏஎஸ்ஜி தானே. ஆமா, அவர் வந்து என்ன பண்ணிடுறாரு, தலைமை நீதிபதிகிட்டே சொல்லிடுறாரு, 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு நாங்கள் இதை கொண்டு செல்ல விரும்புகிறோம், இதை நாங்கள் அர்ஜென்ட்டா இதை நாங்கள் மறுபடியும் அப்பீல் பண்றோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை அடுத்து தலைமை நீதிபதி என்ன சொல்லிடுறாரு, இன்று பிற்பகலில் கன்சிடர் பண்ணப்படும் உங்களுடைய இந்த மேல்முறையீட்டு மனு அப்படிங்கிறது கன்சிடர் பண்ணப்படும் அப்படின்ட்டு. இப்போ இன்னைக்கு பிற்பகல் அந்த ஆர்கியூமெண்ட் நடந்து, இப்போ எப்படி ஒரே ஆர்கியூமெண்ட் 1/2 மணி நேரத்தில் பேசி முடிச்சு மறுபடியும் இந்த டபுள் 2 நீதிபதிகளுக்கான அமர்வுலையும் உத்தரவு உடனே வந்துருமா, இல்லை அவங்க அடுத்து இன்னொரு டேட் போட போறாங்களா, திருப்பி அந்த டேட்டில் போயிட்டு எந்த டேட்டு போட்டாலும் அது 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வோ அல்லது உச்ச நீதிமன்றமோ எங்கே போனாலும் கடைசியில் வரப்போகிறது உத்தரவு இதுதான், தெரிஞ்சு போச்சு இல்லையா. இப்போ இந்த நீதிபதி சொல்லியிருக்காரு அப்படின்னா அது ரொம்ப தெளிவாக அவர் விளக்கியிருக்காரு. ஸோ 99% எத்தனை அப்பீல் போனாலும் எண்ட் ஆஃப் த டே வரப்போற உத்தரவு இதுதான். ஆனா ப்ராசஸ் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அடுத்து ஹாலிடேஸ் அப்படிங்கிறது கோர்ட்டுக்கும் இருக்குது இல்லை. அப்படின்னும் போது இதை டிலே பண்றது தான் இவங்களுடைய நோக்கமா, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் சக்தி யாரு? ஏன்னா பிஜேபி இதை செய்யுது அப்படிங்கிற வலுவான குற்றச்சாட்டு இந்த விஷயத்தில் இருந்துட்டு இருக்குது. செய்யறாங்க அப்படின்ற பட்சத்தில் இதை ஏன் செய்யறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி. ஒருவேளை தமிழக வெற்றி கழகத்தை வந்து பாஜக கூட்டணிக்குள்ள இழுக்கிறதுக்காக அவங்க இது மிரட்டுறாங்க, பிளாக்மெயில் பண்றாங்க அப்படின்ற மாதிரி இதை எடுத்துக்கிறதா இருந்தா இதை விட முட்டாள்தனமான ஒரு மூவ் வேற எதுவுமே இல்லை. ஏன் அப்படின்னா, அப்படி நீங்க வந்து பிளாக்மெயில் பண்ணியோ அல்லது வந்து அவங்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்தோ உங்க கூட்டணிக்குள்ள எடுக்க முயற்சி பண்ணீங்கன்னா, அவங்க வந்தாலும் தாமரை நிக்கிற தொகுதியில விஜய் ரசிகர்கள் தோக்க தான் அடிப்பாங்க உங்களை. கண்டிப்பா அதான் பண்ணுவாங்க. அது போல அவங்க வரவும் தேவையில்லை, அவங்க வர வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்னும் போது அந்த மாதிரியான எண்ணத்தினாலதான் பிஜேபி இதை பண்றாங்க அப்படின்னா, ஒருவேளை இதுல பிஜேபியோட இன்வால்மெண்ட் இருக்குதுன்ற பட்சத்துல அது ஒரு முட்டாள்தனமான அல்லது வந்து எந்த வகையிலுமே அவர்களுக்கு பயனளிக்காத ஒரு மூவா தான் இருக்கும் அப்படின்னு நான் பாக்குறேன். மற்றபடி பார்த்தோம்னா இது எப்படியா இருந்தாலும் இது கடைசியில் எண்ட் ஆஃப் த டே ரிசல்ட் வரதான் போகுது. இப்போ ஒன்றும் இல்லை, திமுக வந்து பயங்கரமா ஒரு விஷயத்துல பிடிவாதம் பண்ணுது, ஏதோ ஒரு கோர்ட்ல போயிட்டு அவங்களுக்கு சாதகமான உத்தரவு வர மாதிரி வந்துருது அப்படின்னும் போது கடைசியில் உயர் நீதிமன்றம் போகும்போது அங்க சம்ம தேடி வாங்கும்போது எல்லாரும் சிரிக்கிறாங்களா, எல்லாரும் ட்ரோல் பண்றாங்களா, அசிங்கம் தானே படுத்துறாங்க. திருப்பி இல்ல ஒத்துக்க மாட்டோம்னு சொல்லி மேல்முறையீடு பண்ணிட்டு போறாங்க. பண்ணிட்டு அங்க அதோட இன்னொரு அடி வாங்கிட்டு வரும்போது இன்னும் எல்லாரும் அசிங்கப்படுத்தி சிரிக்க தானே செய்யறாங்க. இதுதான் நடக்கும். அடுத்தடுத்து போக போக இது இந்த மாதிரி போகிறது எது, அந்த நெகட்டிவிட்டி எதுக்கு அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வி. பட் இதை சுற்றி என்ன நடக்குது, என்ன அரசியல் அப்படிங்கிறத எக்ஸாக்டாக புரிஞ்சிக்க முடியல. ஒரு பக்கம் இன்னொரு ஆங்கிளையும் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இப்படி பண்ணுறாங்களா, ஒருவேளை அலைன்ஸுக்கு விஜய் உள்ள கொண்டு வர்றது அவங்களுடைய நோக்கமா இல்லை, ஆனால் இதனால் திமுக கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் பண்ணுறாங்களா. ஏன்னா இப்போ இது டிலே ஆகுதுன்னும் போது இப்போ காங்கிரஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்களுடைய வாய்ஸை கொடுத்துருக்குறாங்க. இது திமுகவில் இருக்கக்கூடிய பலரை பயங்கரமாக இரிட்டேட் பண்ணியிருக்குது. அப்போ விஜய் அவர்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறதும் பயங்கரமாக உயர ஆரம்பிச்சிருக்குது. அப்போ பிஜேபி எதிர்ப்பு ஓட்டுகள் என்பது வெறும் திமுகவுக்கு மட்டும்தான் போகும் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்துட்டு இருந்தது, ஏற்கனவே குறைஞ்சிட்டு வந்தது. இப்போ இந்த இஷ்யூ காரணமாக இன்னும் அதிக கோபம் பிஜேபி மீது, பிஜேபி எதிர்ப்பு ஓட்டர்ஸ்க்கு வந்து உருவாகும். அப்போ அது திமுக பக்கம் போகாம விஜய் பக்கம் போகும். இது போறது மூலமா என்னன்னா அந்த வாக்குகளை பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒருவேளை பிஜேபி நினைச்சு இந்த மாதிரியான வேலைகளை பண்ணுதா அப்படின்ற ஒரு கேள்வி. அல்லது திமுகவுடைய கூட்டணி இதனால் குழப்பத்துக்கு உள்ளாகி காங்கிரஸ் வந்து விஜய் பக்கம் போறதுக்கான வாய்ப்பு கிரியேட் ஆனா நல்லது தானே
அப்படிங்கிற மாதிரியான ஆங்கிளில் இதை பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரியான பல கேள்விகள். சில பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் அடே அப்படிலாம் கிடையாதுடா, இதில் வந்து ஓஎம் அப்படின்றத வந்து இது பண்ணி வச்சுருந்தாங்க, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸை வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்குது. அதை தான் நீதிமன்றமே சொல்லுதே தெள்ள தெளிவா. சொன்னதுக்கப்புறம் என்ன பிடிவாதம்? படத்தை பார்த்தது 5 பேர், அதில் 4 பேருக்கு தான் அப்ஜெக்ஷனே இல்லையே. ஒரே ஒருத்தர் அப்ஜெக்ஷன் பண்ணுறாரு அப்படின்னா அது ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸால பண்ணுறாரான்ற ஒரு சந்தேகமும் ஒரு கேள்வி அந்த இடத்துல வரதானே செய்யுது. அதனால் வந்து இதை வெறுமனே மேலோட்டமாக இவன் வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுகிறான், இல்லது வந்து இவன் கிறிஸ்துவ என்ன சொல்லணுமோ சொல்லிட்டு போங்க. ஏன்னா இப்போ திருப்பரங்குன்ற இஷ்யூ வந்தப்ப நான் என்ன ஸ்டாண்ட் எடுத்தேன், நான் என்ன பேசினேன் அப்படின்னு எனக்கு தெரியும். அதனால் வந்து எது நியாயம் எது சரியோ அதுதான் நம்ம பேச முடியும். அந்த அடிப்படையில் இதை டிலே பண்ணிட்டு போகிறதும் இதை இழுத்துட்டு போகிறதுன்றது தேவையில்லாதது, தவறான ஒரு அணுகுமுறை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. என்னன்றதை பார்ப்போம். அடுத்து மேல்முறையீடு என்ன நடக்கும், அதுக்கு என்ன உத்தரவு வரும்ன்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த காலையில் சந்திப்போம். நன்றி.